எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் சில சமயம் ஒரு மேஜிக் பாக்ஸ் மாதிரி தெரியும் இல்லையா? ஆனா அது உண்மையில எப்படி வேலை செய்யுது? அதோட வேகம், அதோட செயல்பாடு எல்லாத்தையும் எது முடிவு பண்ணுது? இன்னைக்கு நாம ஒரு கம்ப்யூட்டரோட முக்கியமான பாகங்கள், அதாவது அதோட மூளை, இதயம்னு சொல்லப்படுற விஷயங்கள பத்தி ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். உங்க டேபிள் மேல இருக்கிற அந்த பாக்ஸ் இல்லனா உங்க லேப்டாப்ப பாக்கும்போது இதுக்குள்ள நிஜமாவே என்னதான் இருக்குன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அது பார்க்க ஒரே ஒரு மெஷின் மாதிரி இருந்தாலும் அது அப்படி இல்ல. அதுக்குள்ள நிறைய பாகங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு டீம் மாதிரி வேலை செய்யுது. அந்த டீம்ல யார் யார் இருக்காங்கன்னு பாப்போமா? முதல்ல ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கலாம். நாம தினமும் பாக்குற தொட்டு பயன்படுத்துற பாகங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதுங்க தான் கம்ப்யூட்டர் கூட நம்ம பேசுறதுக்கும் வேலை வாங்குறதுக்கும் உதவுது. இதுதான் கம்ப்யூட்டர் கேஸ். சொல்லப்போனா இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. உள்ள இருக்கிற ரொம்ப முக்கியமான மென்மையான பாகங்கள் எல்லாம் வெளியே இருக்கிற தூசி, தண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து பத்திரமா பாத்துக்கிறது இதோட வேலை. அடுத்தது மானிட்டர், அதாவது நம்ம ஸ்கிரீன். இது கம்ப்யூட்டரோட முகம் இல்லனா கண்கள்னு சொல்லலாம். நாம டைப் பண்றது, படம் பாக்குறது, கேம் விளையாடுறதுன்னு நம்ம செய்யற எல்லாத்தையும் நமக்கு படமா காட்டுறது இதுதான். இது இல்லாட்டி கம்ப்யூட்டர் உள்ள என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. இது கீபோர்டு. இது மூலியமா தான் நம்ம கம்ப்யூட்டருக்கு நம்மளோட கமெண்ட்ஸை கொடுக்குறோம். அதாவது எழுத்துக்கள், நம்பர்ஸ்னு டைப் பண்ணி நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன செய்யணும்னு கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கிறோம். அப்புறம் மவுஸ். இது நம்ம வேலையை ரொம்பவே சுலபமாக்குது. ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த அம்புக்குறிய இங்கேயும் அங்கேயும் நகர்த்தி நமக்கு வேண்டிய ஃபைல் மேல வச்சு ஒரு கிளிக் பண்ணா போதும், அது ஓபன் ஆயிடும். மவுஸ் இல்லாம கம்ப்யூட்டர் யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? சரி, இது வரைக்கும் வெளியிருந்து பாக்குறதுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போதான் அசல் மேட்டருக்கே வரும். அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற அந்த மர்மமான உலகத்துக்குள்ள போலாம். ஒரு கம்ப்யூட்டரை உண்மையிலேயே இயக்க வைக்கிற அந்த சூப்பர் பவர்ஃபுல் பாகங்கள் என்னென்னு பாப்போம். ஒரு கம்ப்யூட்டரோட உண்மையான சக்தியே அதுக்குள்ளதான் இருக்கு. இந்த உள்ளே இருக்கிற பாகங்களை நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளோட கூட ஒப்பிடலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு முக்கியமான தனிப்பட்ட வேலை இருக்கு. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். இதுக்கு பேரு மதர்போர்டு. இது கம்ப்யூட்டரோட நரம்பு மண்டலம்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? ஏன்னா சிபியு, ரேம், ஹார்ட் டிரைவ்னு எல்லா முக்கியமான பாகங்களும் இதுல தான் கனெக்ட் ஆயிருக்கும். எல்லா பாகங்களும் ஒன்னோட ஒன்னு தகவல்களை பரிமாறிக்கிறதுக்கு இந்த மதர்போர்டு தான் உதவுது. அடுத்தது சிபியு, அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதுதான் கம்ப்யூட்டரோட மூளைன்னு சொல்வாங்க. நாம கொடுக்கிற ஒவ்வொரு கமாண்டையும் ஒவ்வொரு கணக்கையும் ஒரு நொடி கூட தாமதிக்காம யோசிச்சு ப்ராசஸ் பண்றது இந்த மூளை தான். உங்க கம்ப்யூட்டர் எவ்ளோ ஸ்பீடா இருக்கணுங்கிறத முடிவு பண்றதே இந்த சிபியூவோட பவர் தான். அடுத்து நாம பார்க்க போறது மெமரி. இதுல 2 வகை இருக்கு. ஒன்னு ரேம். இது ஷார்ட் டேர்ம் மெமரி மாதிரி. அதாவது நீங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது மட்டும் அதுக்கு தேவையான விஷயங்களை வேகமா வச்சுக்கும். கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டா இதுல இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும். இன்னொன்னு ஹார்ட் டிரைவ். இது லாங் டேர்ம் மெமரி மாதிரி. உங்க போட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நிரந்தரமா சேமிச்சு வைக்கிறது இதுதான். சரி, மூளை, நரம்பு மண்டலம்னு முக்கியமான பாகங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா ஒரு படத்துக்கு ஹீரோ மட்டும் வந்தா போதுமா? அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் வேண்டாமா? அதே மாதிரிதான் கம்ப்யூட்டர் சரியா வேலை செய்ய சில முக்கியமான சப்போர்ட்டிங் பாகங்களும் இருக்கு. இங்க 2 முக்கியமான ஆட்களை பார்க்கலாம். முதல் ஆள் பவர் சப்ளை. நம்ம வீட்டு பிளக்ல இருந்து வர்ற கரண்ட்டை கம்ப்யூட்டரோட பாகங்களுக்கு ஏத்த மாதிரி சக்தியா மாத்தி கொடுக்கற ஒரு இன்ஜின் இது. 2வது ஆபரேட்டிங் சிஸ்டம், அதாவது விண்டோஸ், மேக்ஓஎஸ் மாதிரி. இந்த ஹார்ட்வேர் பாகங்கள் எல்லாத்தையும் நம்ம சுலபமா யூஸ் பண்றதுக்கு உதவுற ஒரு சாஃப்ட்வேர் இதுதான். இது வரைக்கும் ஒவ்வொரு பாகத்தையும் தனித்தனியா பார்த்தோம். ஆனா இதோட உண்மையான மேஜிக்கே இது எல்லாம் எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா வேலை செய்துங்கிறதுல தான் இருக்கு. அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். வாங்க ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். நீங்க கீபோர்ட்ல ஹெலோன்னு டைப் பண்றீங்க. இதுதான் இன்புட். உடனே மூளையான சிபியு தற்காலிக மெமரியான ரேமோட உதவியோட அதை ப்ராசஸ் பண்ணி மானிட்டர்ல காட்டுது. இதுதான் அவுட்புட். நீங்க அந்த ஃபைலை சேவ் பண்ணும்போது அது நிரந்தர மெமரியான ஹார்ட் டிரைவுக்கு போகுது. பாத்தீங்களா, ஒரு சின்ன வேலைக்குள்ள எவ்வளவு டீம் ஒர்க் நடக்குதுன்னு. சோ நம்ம கடைசியா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஒரு கம்ப்யூட்டர்னா அது வெறும் பாக்ஸ் இல்ல. அது கீபோர்டு, மவுஸ், சிபியு, ரேம்னு பல திறமையான மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் டீம். இதுல எந்த ஒரு பாகம் சரியா வேலை செய்யலனாலும் அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிடும். இந்த அடிப்படை பாகங்களோட கான்செப்ட் பல வருஷமா மாறாம இருந்தாலும் டெக்னாலஜி பயங்கர வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ எதிர்காலத்துல கம்ப்யூட்டர்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் சின்னதாகுமா? இல்ல நம்ம கண்ணாடியிலேயே வந்துடுமா?
உங்க கற்பனையா தட்டி விடுங்க. இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பகுதியில சந்திப்போம்.